கடைக்கு போய் ஒரு ஹைலேண்ட் லேம்ப் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சவுத் இந்தியன் நம்மளோட திண்டுக்கல் டைப் ஒரு ஜீரக சம்பா பிரியாணி ட்ரை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி ஸ்காட்லாண்ட் லேம்ப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம போய் கறி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ 1/2 கிலோ பண்ணுறோம். 1/2 கிலோ அரிசி போட்டு பிரியாணி பண்ணுறோம். 1/2 கிலோ மீட் பண்ணியிருக்கேன். ஹைலேண்ட் லேம்ப் இதுவும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான். இது எப்படி இருக்கும்னு தெரில. அப்புறமா கொஞ்சம் ஒரு கையளவு புதினா, 2 தக்காளி, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, இதில் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு கூட பட்டை கிராம்பு போட்டு அரைச்சிருக்கோம். இது கொஞ்சம் தேவையான அளவு. அதுக்கப்புறமா இந்த பிரியாணி செலவுகள், அப்புறம் 2 வெங்காயம் 2. எப்படி திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி ஸ்காட்டிஷ் லேம்ப் வச்சு பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பட்டர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி இலை, அன்னாச்சி மொக்கு, மராட்டா மொக்கு, கொஞ்சோண்டு ரோஜாப்பூ இலை, அதுக்கப்புறமா கல்பாசி இலை போட்டாச்சு. கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இங்கே மிளகாவும் ஆட் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். கூட புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணங்கட்டும். ஓகே, ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். 4 தக்காளி எடுத்துருக்கேன். கொஞ்சம் தக்காளி வணங்குற கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. இனி நம்ம மசாலா போட்டுக்கலாம். ஸோ இது வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ப்ளஸ் கொஞ்சோண்டு மிளகா பொடியும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா வணக்குங்க. ஓகே, இஞ்சி பூண்டு அந்த பிரியாணி மசாலா நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா வணங்கிடுச்சு. மட்டனை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற பண்ணிக்கலாம். அதில் ஊற்றிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ நான் 2.5 டம்ளரில் ஒரு 10 இல்லைன்னா இன்னும் கொஞ்சம், அதுக்கு பதில் கறி டம்ளர் நம்ம தேங்காய் பால் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி இப்போ நம்ம குக்கரை மூடி 3 தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.
3 விசில் விட்டுக்கலாம். இது வந்துருச்சு. நம்ம 3 விசில் விட்டாச்சு. மட்டன் நல்லா வெந்துருச்சு, கறி நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கு. நம்ம பிரியாணி கிண்டலில் தான் இருக்குது. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா கறி உடையாமல், அரிசி உடையாமல். ஓகே, நம்ம நல்லா கலக்கி விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே சிம்லேயே வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரில் எப்படி தம் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நல்லா இஞ்சிருச்சு. உங்களுக்கு அரிசியும் நல்லா வெந்துருச்சு, ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. அதனால் நம்ம இப்போ குக்கர் மூடி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் நான் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் பட்டர் முதல்ல ஆட் பண்ணதுனால நான் போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் முன்னாடி பட்டர் போடல, கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றுனீங்க தாளிக்கிறதுக்குன்னா கொஞ்சம் நீங்கள் நெய் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா லெமன் கொஞ்சோண்டு நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். போதும். இதை நல்லா கலக்கி விட்டுக்குவோம். நான் இப்போவே கொஞ்சோண்டு எடுத்து நான் டேஸ்ட் பார்ப்பேன், கொஞ்சோண்டு நல்லா இருக்கானா. ஏன்னா உப்பு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இப்போவே கொஞ்சம் ஆட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் கரெக்டாக என்ன பார்த்தோம். இதில் நம்ம இப்போது குக்கரை மூடி வெயிட் போட்டு விட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து பல பிரியாணி எடுத்துடலாம். சிம்மில் வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தோம்னா போதும், பிரியாணி ரெடியாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஸ்காட்டிஸோட ஹைலேண்ட் லேம்ப்பு நம்ம சீரக சம்பா திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணியில் ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு மீட் பார்ப்போம். மீட் வந்து நல்லா வெந்திருக்கு. ஸோ ஒரு பெரிய லார்ஜ் பைட் போகலாம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க. நானும் பல ஆட்டுக்கறி சாப்பிட்ருக்கேன். பெஸ்ட் ஹைலேண்ட் ஆடு தான். சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த மட்டனோட ஃப்ளேவரும் மட்டன்லேயும் இருக்குது, பிரியாணிலையும் மிக்ஸ் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குங்க. ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே இது என்னோடய பேஷன். உங்களுக்கு ஒரு வீக் வந்து கம்ப்ளீட் ஆகிறதே இந்த சண்டே மீலில் தான். அது எனக்கு பர்டிகுலராக சண்டே மீலில் தான் கம்ப்ளீட் ஆகும். இந்த வீக் அருமையாக கம்ப்ளீட் ஆகிருக்கு இந்த அருமையான பிரியாணியோட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வாரம் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Until bye from Sadish.